ஓகே, சோ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் Ansible part 3. கரெக்டா? சோ Ansible part 3ல நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, சோ ஒரு பிளே புக் ரன் பண்ணிட்டு another one ரோல்ஸ்னா என்ன, வால்ட்னா என்ன, அப்ப Ansibleல நம்மளுக்கான ADA கமெண்ட்ஸ் another one பிளே புக் அப்படின்னு நம்ம எழுதணும். அப்ப Ansibleங்கிறது ஒரு கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்றது. அப்ப நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, Ansible part 3ல ஒரு பிளே புக் எழுதலாம். ஒரு பிளே புக் எழுதிட்டு another one ரோல்ஸ்னா என்ன, வால்ட்னா என்ன அப்படிங்கறத நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டாஸ்கா என்ன பிளே புக் எழுத போறோம். அப்ப இன்னைக்கு டாஸ்க்ல நம்ம என்ன பிளே புக் எழுத போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ பிளே புக்குக்கான ஸ்டெப்ஸ் எப்படி எழுத போறோம் அப்படிங்கிற என்னென்னலாம் இன்வால்வ் பண்ணி பிளே புக் எழுத போறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், என்னோட ரெபாசிட்டரிய அப்டேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், என்னோட ரெபாசிட்டரிய நான் என்ன பண்றேன், அப்டேட் பண்றேன். அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, செகண்ட் ஒன் ஜாவாவை இன்ஸ்டால் பண்றேன். என்ன பண்றேன், ஜாவாவை என்ன பண்றேன் அப்படின்னா, ஜாவாங்கிற ஒரு பேக்கேஜ என்னோட மெஷின்ல நான் இன்ஸ்டால் பண்றேன். ஃபர்ஸ்ட் எம் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சர்வர், என்னோட சர்வர் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்டேட் பண்ணிட்டு ஜாவாவை இன்ஸ்டால் பண்ண போறோம். எந்த இதுலன்னு பாத்தீங்கன்னா 1.8.0 அப்படிங்கிற இந்த இந்த வெர்ஷன்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜாவாவை இன்ஸ்டால் பண்றேன். 1.8.0 அப்படிங்கிற வெர்ஷன்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜாவாவை இன்ஸ்டால் பண்ண போறேன். அப்ப அது ஒரு டாஸ்க். அப்ப தேர்ட் டாஸ்க் என்னன்னு கேட்டீங்கன்னா, டாம்கேட் அப்படிங்கிற மிடில் வேரை என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா டவுன்லோட் பண்ண போறோம். டாம்கேட் எப்படி டவுன்லோட் பண்ணுவோம், டாம்கேட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுவீங்க? டாம்கேட் டவுன்லோட் பண்ணிருக்கீங்களா? டாம்கேட்டை ரன் பண்ணிருக்கோம் கரெக்டா? சோ டாம்கேட் எப்படி டவுன்லோட் பண்ணுவோம்? URL காப்பி பண்ணி டாம்கேட் எப்படி டவுன்லோட் பண்ணுவீங்கன்னா, அதோட அபிஷியல் வெப்சைட், டாம்கேட்டோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு URL மூலமா காப்பி பண்றீங்க. அப்ப எதுக்கு நீங்க ஜாவாவை இன்ஸ்டால் பண்றீங்க? ஸ்டெப்ஸ் அப்டேட் பண்றேன், ஜாவாவை இன்ஸ்டால் பண்றேன். எதுக்கு இப்ப நான் ஜாவாவை இன்ஸ்டால் பண்றேன்? சோ டாம்கேட்டை இன்ஸ்டால் பண்றேன் அப்படின்னா என்னோட சர்வர்ல ஏதோ ஒரு அப்ளிகேஷனை என்ன பண்ண போறோம், ஹோஸ்ட் பண்ண போறோம். ஏதோ ஒரு அப்ளிகேஷனை என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட அப்ளிகேஷனை சர்வர்ல ஹோஸ்ட் பண்றதுக்காக நான் டாம்கேட் அப்படிங்கிற மிடில் வேற நான் சூஸ் பண்றேன். ஓகே, சோ எதுக்காக ஜாவாவை இன்ஸ்டால் பண்றீங்க? அப்போ ஜாவாங்கிறது எதுக்காகன்னா, டாம்கேட்டை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஜாவாங்கிற ஒரு பேக்கேஜ் தேவை, டிபெண்டன்சி ஃபைல் தேவை. அப்போ டாம்கேட்ங்கிற மிடில்வேர் ஜாவால தான் ரன் ஆகுது. அப்ப ஜாவா இல்லாம என்ன பண்ண முடியாது, டாம்கேட்டை டவுன்லோட் பண்ண முடியாது. அப்ப அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாம்கேட்டை அதோட அபிஷியல் வெப்சைட்ல இருந்து நான் டவுன்லோட் பண்றேன். அப்போ ஃபோர்த் ஸ்டெப் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ டாம்கேட்டை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? டாம்கேட்டை ஒரு ஜிப் ஃபைலா டவுன்லோட் பண்றீங்க. டாம்கேட்டை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், அன்சிப் பண்ணுவோம். அப்ப அதே தான் நானும் என்ன பண்றேன் அப்படின்னா, அன்சிப் த டாம்கேட் அப்படின்னு சொல்லிட்டு டாம்கேட்டை அன்சிப் பண்றேன். ஓகேவா? சோ அதையும் ஒரு டாஸ்கா ரன் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, அன்சிப் பண்ணதுக்கு அப்புறம் டாம்கேட்டை என்ன பண்ணுவோம், டாம்கேட்டை அன்சிப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப், டாம்கேட்டை என்ன பண்ணுவீங்க, ஸ்டார்ட் பண்ணுவீங்க. கரெக்டா? சோ எந்த பாத்துக்குள்ள போய் டாம்கேட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம், ஸ்லாஷ் பின் பாத்துக்குள்ள போயிட்டு டாம்கேட்டை என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகே, டாம்கேட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாராமீட்டரை சேஞ்ச் பண்ண போறோம். பாராமீட்டர் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, பாராமீட்டர் அப்படிங்கிறது உங்களோட போர்ட் நம்பரா இருக்கட்டும், அந்த டாம்கேட்டுக்கான நேமா இருக்கட்டும், இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பாராமீட்டர். ஏன்னா ரியல் டைம்ல நிறைய என்விரான்மெண்ட் இருக்கும். ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நான் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணும். அப்போ ஒரே என்விரான்மெண்ட்டுக்கு வச்சிருக்க நேமே நான் எல்லா என்விரான்மெண்ட்லயும் வச்சுக்க முடியாது. அப்ப அத மாதிரி என்ன பண்றேன், பாராமீட்டரை சேஞ்ச் பண்றேன். செவன்த் ஸ்டெப் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷனை எடுத்து டெப்ளாய் பண்ண போறோம். சாம்பிள் வார் ஃபைலை எடுத்து என்னோட டாம்கேட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெப்ளாய் பண்றேன். ஓகேவா? ஒரு சாம்பிள் வார் ஃபைலை எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா டெப்ளாய்மெண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ரெபாசிட்டரி அப்டேட். அப்போ இது என்ன பண்ணணும், ஒரு டாஸ்கா எழுதணும், பிளே புக்கா எழுதணும். அப்போ ஜாவா இன்ஸ்டால் பண்றதுக்கு என்ன பண்ணணும்,
ஒரு பிளே புக் ரன் பண்ணணும். அப்ப டாம்கேட்டை டவுன்லோட் பண்றது ஒரு பிளே புக், அதை அன்சிப் பண்றதுக்கு ஒரு ஒரு டாஸ்க், ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு டாஸ்க், பாராமீட்டரை சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு டாஸ்க், அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்றதுக்கு ஒரு டாஸ்க். இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இப்போ பிளே புக்ல நம்ம ரன் பண்ண போறோம். அப்ப இது எல்லாத்தையுமே ஒரு பிளே புக்கா நம்ம எழுத போறோம். பிளே புக் எழுதலாமா? அப்ப என்ன பண்றேன், என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர்ல போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ ஃபைல். இந்த ஃபைலுக்கு tomcat.yml அப்படின்னு ஒரு நேம் வச்சுட்டு என்ன பண்றேன் அப்படின்னா டவுன்லோட்ஸ்ல கிரியேட் ஃபைல் ஆல்ரெடி இருக்கா? .yml அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பிளே புக் எப்படி ரன் பண்ணுவீங்க, ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஐஃபன் ஹோஸ்ட் அப்படின்னா என்ன? என்ன என்ன சர்வரை கால் பண்ண போறோமோ, எந்த சர்வர்ல இன்ஸ்டால் பண்ண போறோமோ அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னோட ஹோஸ்ட். ஐஃபன் ஹோஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கிரீன்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு சர்வர்ல மட்டும் தான் எனக்கு இன்ஸ்டால் ஆகும். நெக்ஸ்ட் ரிமோட் அண்டர்ஸ்கோர் யூசர் கோலன் என்னது EC2 ஐஃபன் யூசர். நெக்ஸ்ட் பிகம்ல எஸ். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் டாஸ்க். என்ன டாஸ்க்? ஃபர்ஸ்ட் என்ன டாஸ்க்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ரெபாசிட்டரிய அப்டேட் பண்ணணும். ஐஃபன் நேம் என்னன்னா என்ன வேணாலும் நேம் கொடுத்துக்கலாம். கரெக்டா? அப்டேட் ஆல் அப்படின்னு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் எப்படி அப்டேட் பண்ணுவீங்க, என்ன கமாண்ட் கொடுத்து அப்டேட் பண்ணுவீங்க? எம் அப்படிங்கிற கமாண்ட் கொடுத்து அப்டேட் பண்ணுவீங்க. கரெக்டா? சோ எம்ங்கிற கமாண்ட் கொடுத்து மெஷின் அப்டேட் பண்ணுவீங்க. எம் அப்டேட், எம் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா அப்டேட் பண்ணுவேன். அப்ப நான் யூஸ் பண்ண போற மாடியூல் எம். நெக்ஸ்ட் நேம் என்ன பண்ண போறோம், அப்டேட் பண்ண போறோம். அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா டபுள் கோட்ஸ்க்குள்ள ஸ்பேஸ் ஸ்டார் அப்படின்னு கொடுக்கலாம். இந்த ஸ்டாருக்கு என்ன மீனிங்? ஆல். ஓகேவா? இந்த ஸ்டாருக்கு என்ன மீனிங் கேட்டீங்கன்னா ஆல். எல்லாமே என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அப்டேட் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா சோ ஸ்டார்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், ஸ்டேட். என்ன ஸ்டேட்? என்ன கொடுக்கலாம், பிரசன்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேவா? சோ பிரசன்ட் கொடுக்கலாம், இல்ல லேட்டஸ்ட்னு கூட கொடுக்கலாம். லேட்டஸ்ட்னா லேட்டஸ்டா இருக்கிற எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அப்டேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு டாஸ்க முடிச்சாச்சு. என்ன பண்ணியாச்சுன்னு கேட்டீங்கன்னா எம் அப்டேட் ஆல் என்னோட ஸ்டார்னா எல்லாமே லேட்டஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுன்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிடு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சோ நெக்ஸ்ட் டாஸ்க் என்ன பண்ண போறோம், என்ன பண்ண போறோம், ஜாவாவை இன்ஸ்டால் பண்ண போறோம். நேம் என்ன பண்ணலாம், இன்ஸ்டால் ஜாவா அப்படின்னு கொடுக்குறேன். என்ன பண்றேன், இன்ஸ்டால் ஜாவான்னு கொடுத்துட்டு என்ன மாடியூல் யூஸ் பண்ண போறோம், எம் மாடியூல யூஸ் பண்ண போறோம். எம் மாடியூல் யூஸ் பண்ணிட்டு என்டர். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், லூப்ல என்ன போடுவீங்க, ஏன் இப்ப இதுக்கு லூப் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம் கரெக்டா சொல்லுங்க. என்னென்ன இன்ஸ்டால் பண்ண போறோம், ஜாவா பண்ண போறீங்க, டாம்கேட் பண்ண போறீங்க. ஓகே, லூப்ல இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண முடியும், ஜாவாவை எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்க, நீங்க டாம்கேட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்க? ஜாவாங்கிறது எம் இன்ஸ்டால் ஜாவான்னு கொடுத்தா இன்ஸ்டால் ஆயிடும். அப்போ டாம்கேட் அப்படி இன்ஸ்டால் பண்ணுவோமா?
எப்போதுமே நம்ம அப்படி இன்ஸ்டால் பண்ணதே கிடையாது. யூஆர்எல்ல இருந்து ஒரு ஜிப் ஃபைலை எடுத்துட்டு வந்து அதை அன்சிப் பார்க்கும். நெக்ஸ்ட் அதை ஸ்டார்ட் பண்ணும். எம் இன்ஸ்டால் டாம்கேட் அப்படிங்கிற கமெண்ட் நீங்க எங்கேயாவது பாஸ் பண்ணீங்களா? என்ன பண்ணல? அந்த மாதிரி ஒரு கமெண்ட பாஸ் பண்ணல. அப்ப நான் என்ன பண்ண முடியாது? இப்போ லுக் கான்செப்டை யூஸ் பண்ண முடியாது. நீங்க ஜென்கின்ஸ் ஜாவா இன்ஸ்டால் பண்ணக்குள்ள ஜென்கின்ஸை டவுன்லோட் பண்ணுவீங்க. டவுன்லோட் பண்ணாலும் என்ன கமாண்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க? எம் இன்ஸ்டால் ஜென்கின்ஸ், எம் இன்ஸ்டால் ஜாவா. அப்போ அதை லூப் கான்செப்ட்ல நீங்க யூஸ் பண்ணலாம். பட் ஒரே பேக்கேஜ நம்ம அப்படி யூஸ் பண்றோம், ஒரே மாடியூல் கால் பண்றோம் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணலாம். பட் இங்க டிஃப்ரெண்ட் மாடியூல்ல இருக்கு. அப்ப என்ன பண்ண முடியாதுன்னா நீங்க ஐ மீன் லூப் கான்செப்டை யூஸ் பண்ண முடியாது. இப்ப நான் என்ன இன்ஸ்டால் பண்ணணும்? ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணணும். ஜாவா அப்படின்னு கொடுத்துட்டு சோ ஸ்டேட்ல என்ன கொடுக்குறேன்? பிரசன்ட். நான் ஜாவாவை எந்த வெர்ஷன்ல இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? 1.8.0 அந்த வெர்ஷன்ல இன்ஸ்டால் பண்ணணுமா? அப்போ அந்த வெர்ஷன் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணலாம்? மெஷின்ல போயிட்டு வெர்ஷன் இருக்கான்னு செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணலாம்? எம் சர்ச் ஆல் ஓபன் ஜேடிகே. ஓபன் ஜேடிகேனா ஓபன் ஜாவா டெவலப்மெண்ட் கிட். ஓகேவா? சோ என்னன்னு கேட்டீங்கன்னா சர்ச் ஆல் அப்படின்னா ஜாவா என்னென்ன வெர்ஷன்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்மளுக்கு சர்ச் பண்ணும். என்டர். இவ்வளவு வெர்ஷன்ஸ்ல இருக்கு. கரெக்டா? அப்ப நான் என்ன பண்றேன்னா இத அப்படியே காப்பி பண்ணி, இதான் என்னோட ஜாவாவோட வெர்ஷன். சோ காப்பி பண்ணி இதுல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணிட்டேன்? இப்போ ஜாவாவை சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? டாம்கேட்டை இன்ஸ்டால் பண்ணணும். டாம்கேட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்க? டப்ளிகேட் மூலமா அதோட அபிஷியல் வெப்சைட் போயிட்டு. அப்ப நான் என்ன பண்றேன்? என்டர் ஐஃபன் நேம். என்னது? என்ன டவுன்லோட் பண்ண போறோம்? டவுன்லோட் டாம்கேட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். டாம்கேட்டை இப்ப என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா டவுன்லோட் பண்ண போறோம். டாம்கேட் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்டேன். சோ எப்படி டாம்கேட்டை டவுன்லோட் பண்ண போறோம்? URL மூலமா டவுன்லோட் பண்ண போறோம். அப்ப இங்க எம் மாடியூல் யூஸ் பண்ணுவோமா? என்ன பண்ண மாட்டோம்? யூஸ் பண்ண மாட்டோம். அப்ப URL மூலமா எப்படி டவுன்லோட் பண்றது? அப்ப அதுக்குன்னு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாடியூல் இருக்கும். அந்த மாடியூல்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா ஆன்சிபிள் எடுக்க போறோம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஆன்சிபிள் நீங்க சர்ச் பண்றதே உங்களோட டேர்ம்லயே இருக்கும். நம்ம போய் சர்ச் பண்ணலாம் எடுத்த தேவையில்லை. URL மூலமா டவுன்லோட் பண்ணணும். அப்ப ஆன்சிபிள் மாடியூல் எப்படி போய் சர்ச் பண்ணுவீங்க? ஆன்சிபிள் URL மாடியூல் அப்படின்னு சர்ச் பண்ணாலே போதும். அப்ப உங்களுக்கு அங்க என்னன்னு தெரியும். நீங்க என்ன பண்ண போறீங்கிற ஸ்டெப்ஸ் தெரிஞ்சிச்சு. ஓகேவா? என்ன பண்ண போறீங்கன்னு ஸ்டெப்ஸ் தெரிஞ்சிச்சு. அப்ப அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி அந்த URL எடுக்க போறீங்க. அவ்வளவுதான். ஆன்சிபிள் URL மாடியூல் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ஆன்சிபிள்கான URL மாடியூல் இருக்கும். கெட் URL மாடியூல் அப்படின்னு இருக்கா? இந்த URL மாடியூல்ல போயிட்டு சோ எக்ஸாம்பிள்ஸ் இதுல இருக்கு பாருங்க. ஓகே, சோ இந்த URL மூலமா தான் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டீங்கன்னா ஆன்சிபிள டவுன்லோட் பண்ண போறோம். இங்க இருக்க மாடியூலை யூஸ் பண்ணி தான் டவுன்லோட் பண்ண போறேன். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு என்னோட மெஷின்ல போயிட்டு என்டர். URL destination mode. ஓகேவா? சோ இப்போ ansible டாட் பில்டிங் டாட் அப்படின்னு இருக்கா? இதை கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லனாலும் நோ இஷ்யூ. இதை அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இது தேவையில்லை. இப்போதைக்கு என்ன மாடியூல் யூஸ் பண்றோம்? கெட் URL அப்படிங்கிற மாடியூல் தான் யூஸ் பண்றேன். கெட் URLங்கிற மாடியூலை யூஸ் பண்ணிட்டு இந்த URL இங்க இருந்து ரிமூவ் பண்ணிட்டு எந்த URL கொடுக்கணும்? நம்ம இப்போ எந்த URL மென்ஷன் பண்ண போறோம்? டாம்கேட்டோட URL. அப்போ டாம்கேட் எப்படி டவுன்லோட் பண்ணுவோம்? மெஷின்ல போயிட்டு டாம்கேட் டவுன்லோட் அப்படின்னு கொடுப்பீங்க. கரெக்டா? டாம்கேட் டவுன்லோட்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு அப்பாச்சி டாம்கேட் அப்படின்னு அந்த அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு
சோ என்ன வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷன் நான் என்ன பண்றேன், எனக்கு 9 வெர்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 9 வெர்ஷன் எடுத்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா டார் ஃபைல் எடுப்பீங்களா? அப்போ லிங்க் அப்படியே காப்பி பண்ணி காப்பி லிங்க் அட்ரஸ் கொடுத்துட்டு சோ என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர்ல என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா பேஸ்ட் பண்ணிடுறேன். இதுதான் என்னோட யூஆர்எல். ஓகேவா? சோ யூஆர்எல் எடுத்து பேஸ்ட் பண்ணியாச்சு. அப்போ டெஸ்டினேஷன் அப்படின்னு இருக்கு. டெஸ்டினேஷன்னா என்ன? எங்க போய் இதை டவுன்லோட் பண்ண போறோம். அப்போ தேர்ட் பார்ட்டி பேக்கேஜஸ் எல்லாத்தையுமே எந்த பாத்துல டவுன்லோட் பண்ணுவீங்க? /opt அப்படிங்கிற பாத்துல டவுன்லோட் பண்ணுவீங்க. ஓகேவா? /optங்கிற பாத்துல டவுன்லோட் பண்ணுவீங்க. கொடுத்துட்டு மோடுல நான் என்ன பண்றேன், 777 அப்படின்னு கொடுத்துறேன். இப்ப என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 777 அப்படின்னு கொடுத்து மோட மாத்தியாச்சு. ஓகே, டாம் கேட்ட டவுன்லோட் பண்ணியாச்சு. டாம் கேட்ட டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? அன்சிப் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டாம் கேட்ட அன்சிப் பண்ண போறீங்க. அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப என்ன மாடியூல் சர்ச் பண்ணி எடுக்கலாம்? அவ்வளவுதான். Ansible unzip module unzip URL அப்படின்னு கொடுத்தாலே அதுவே ஷோ ஆகுமா? unzip URL அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கா unarchive module. சோ இதுல எக்ஸாம்பிள்ஸ் அப்போ unarchive பண்றதுக்கான கமாண்ட் ஐ மீன் மாடியூல். ஓகேவா? சோ இப்போ இதுல ரெண்டு இருக்கு. இது ஒண்ணு இருக்கு, இது ஒண்ணு இருக்கு. இதுல நம்ம எதை சூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு மாடியூல் யூஸ் பண்ணிருக்காங்க, செகண்ட் ஒரு மாடியூல் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம இதை எந்த மாடியூல யூஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒன் யூஸ் பண்ணலாமா, செகண்ட் ஒன் யூஸ் பண்ணலாமா? அந்த நேம்ல இருக்கிறத படிச்சுட்டு சொல்லுங்க. எதுல உள்ளதை யூஸ் பண்ணலாம்னு. செகண்ட் ஒன் யூஸ் பண்ணலாம். ஏன் செகண்ட் ஒன் யூஸ் பண்ணலாம்? ஆல்ரெடி ஃபைல் மிஷின்ல இருக்கு. அந்த மிஷின்ல இருந்து நம்ம எங்க மாத்த போறோம்? என்னோட ஸ்லேவுக்கு தான் மூவ் பண்ண போறோம். அப்ப செகண்ட்ல உள்ளதா எடுக்க போறோம். கரெக்டா? அப்ப நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா என்னோட செகண்ட்ல இருக்கிற மாடியூல யூஸ் பண்ண போறேன். இத அப்படியே காப்பி பண்ணி சோ நேம் இத எடுத்துலாமா? சோ நீங்க கொடுக்கறதா இருந்தாலும் நோ இஷ்யூ, அதையும் கொடுத்துக்கோங்க. சோர்ஸ், டெஸ்டினேஷன். ஓகே, சோ இப்போ இதுல ஒரு நேம் இருக்கு, அது அப்படியே இருக்கட்டும். ஓகே, சோர்ஸ் என்ன? சோர்ஸ்னா என்ன, டெஸ்டினேஷன்னா என்ன? அப்பாச்சி நீங்க எங்க டவுன்லோட் பண்ணீங்க? ஓபிடில என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுன்லோட் பண்ணீங்க. கரெக்டா? சோ ஓபிடில என்ன நேம்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஐ மீன் unzip ஆகக்குள்ள இந்த நேம்ல இருக்கும். இத அப்படியே காப்பி பண்ணுங்க. நோட் பேட்ல போயிட்டு சோ நம்மளுக்கு தேவையானதை மட்டும் எடிட் பண்ணிக்கலாம். இந்த இது வரையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ டார் வேணாம். இத அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்ற, சோர்ஸ் இதுதான். இப்படிதான் எனக்கு டவுன்லோட் ஆயிருக்கும். கரெக்டா? சோர்ஸ் இதுதான். பட் டெஸ்டினேஷன் எது? எதுக்குள்ள இதை இது பண்ணணும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் ஃபைல? எந்த பாத்துக்குள்ள இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், unzip ஆகணும்? டாம்கேட்டோட பாத்தா? டாம்கேட்டோட பாத்து எது? எந்த பாத்துல ஆகும்? ஸ்லாஷ் ஓபிடில தான் எக்ஸ்ட்ராக்ட் ஆக போகுது. அவ்வளவுதான். கரெக்டா? ஓபிடிக்குள்ள நீங்க ஒரு zip ஃபைலா வச்சிருக்கீங்க. அந்த ஓபிடிக்குள்ளதான் என்ன ஆக போகுது? அது unzip ஆக போகுது, எக்ஸ்ட்ராக்ட் ஆக போகுது. அவ்வளவுதான். ஓகேவா? சோ நான் என்ன பண்ணிட்டேன், ஓபிடிக்குள்ள அப்பாச்சி டாம்கேட்ங்கிற இந்த ஃபைல் அதே ஓபிடிக்குள்ள எக்ஸ்ட்ராக்ட் ஆக போகுது, unzip ஆக போகுது அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்ணிட்டேன். சோ ரிமோட்ல எஸ், அப்போ இங்க ஒன்னியன் மட்டும் மிஸ் ஆகுது. என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா மோட் மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். மோடுல நான் என்ன பண்றேன், 777 அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே, இப்ப என்ன பண்ணியாச்சு, என்ன பண்ணிட்டோம்,
அப்டேட் பண்ணிட்டோம். ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். டாம்கேட்டை டவுன்லோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அதை அன்சிப் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? டாம்கேட்டை ஸ்டார்ட் பண்ணணும். டாம்கேட் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? டாம்கேட் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? நேம் ஸ்டார்ட் டாம்கேட் அப்படின்னு கொடுத்துறேன். என்டர். நெக்ஸ்ட் என்ன கொடுக்க போறேன்? டாம்கேட்டை எப்படி போய் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? டாம்கேட்டை இந்த பாத்துல போய் ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிருங்க. எந்த பாத்துல டாம்கேட்டை ஸ்டார்ட் பண்ணலாம்? ஆன்லைன். இப்ப என்ன சொன்னேன்? நோட் பேட்ல கூட சொல்லிருப்பேனே. எந்த பாத்? பின் பாத்துக்குள்ள போய் என்ன பண்ணுவீங்க? டாம்கேட்டை ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். ஓகேவா? டாம்கேட்டை என்ன பண்றீங்க அப்படின்னா பின்னுங்கிற பாத்துக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்றேன். இப்போ அகைன் என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் போயிட்டு, சோ நாம இங்க யூஸ் பண்ண போறது என்னன்னு கேட்டீங்கன்னா பின் பாத்துக்குள்ள என்ன இருக்கும்? டாம்கேட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கான ஷெல் ஸ்கிரிப்ட் இருக்கும். கரெக்டா? எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஸ்டார்ட் பண்றதுக்கான கமாண்ட் என்ன கொடுப்பீங்க? ./startup.sketch அப்படின்னு கொடுப்பீங்க. ஏன்னா அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட். கரெக்டா? சோ எக்ஸாம்பிள் நான் இப்ப இதை ஸ்டார்ட் பண்ணல. டாம்கேட்டை ஸ்டார்ட் பண்ணாம நான் என்ன பண்றேன் அப்படின்னா சோ இந்த கோட் மட்டும் இருக்கட்டும். Ctrl+A காப்பி பண்ணிட்டு என்னோட மெஷின்ல போயிட்டு என்ன பண்றேன்? vi tomcat.yaml அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம். இன்சர்ட் மோட்ல எஸ்கேப். ஓகேவா? சோ Ansible playbook ரன் பண்றதுக்கான கமாண்ட் Ansible -playbook -i slave.txt tomcat.yml -check. இப்ப என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் எல்லாமே அப்டேட் ஆகும். கரெக்டா? இப்போ அப்டேட் ஆயிட்டு. அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் கிரீனுக்கு என்ன, yellowக்கு என்ன, ரெட்டுக்கு என்ன சொல்லிருந்தேன்? ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணோம். டாம்கேட்டை டவுன்லோட் பண்ணோம். அந்த மிஷின்ல இருக்கிற ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். கரெக்டா? இப்போ நான் எந்த மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கேன்? என்னோட தேர்ட் மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ssketch ec2 -user @மிஷினோட பிரைவேட் ஐபி என்டர் அப்படின்னு கொடுத்தா மிஷினுக்குள்ள போய்க்கிறேன். ஓகேவா? sudo -i ரூட்டா போயிட்டு இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா
ஓகே, சோ மெஷின்குள்ள போயாச்சு. அப்போ டாம் கேட் எங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கேன்? எந்த பாத்துல இன்ஸ்டால் பண்ணிருக்கேன்? ஸ்லாஷ் டாம் கேட் எந்த பாத்துல இன்ஸ்டால் பண்ணிருக்கோம்? சிடி ஸ்லாஷ் ஓபிடில அப்பாச்சி டாம் கேட் எல்எல் கொடுத்தா எங்க இருக்கு ஃபைலு? சிடி பின்குள்ள எல்எல் கொடுத்தீங்கன்னா இதுல இருக்கிற ஃபைல தானே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இப்படி நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா மேனுவலா ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் இதை நம்ம மேனுவலா ஸ்டார்ட் பண்ணாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இத பிளே புக் மூலமா ஸ்டார்ட் பண்ண போறோம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல இருந்து எக்ஸிட் ஆயிடுறேன். எக்ஸிட் ஆயிட்டு சோ என்னோட மாஸ்டர் மிஷின்கே வந்துடுறேன். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா என்னோட டாம் கேட்ட ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்ப பின் பாத்துக்குள்ள போயிட்டு ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போ என்டர். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐஃபன் நேம். என்ன நேம்? ஸ்டார்ட் டாம் கேட் அப்படின்னு கொடுத்துறேன். சோ என்டர்னு கொடுத்துட்டு இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஷெல் கமாண்ட ரன் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்? ஒரு ஷெல் கமாண்ட ரன் பண்ண போறேன். என்ன ஷெல் கமாண்ட் ரன் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸாம்பிள் இப்போ நீங்க சிடி ஸ்லாஷ் ஓபிடிக்குள்ள போயிட்டு அப்பாச்சி டாம் கேட்ல பின் பாத்துல இருக்கிற startup.sh அப்படிங்கிற ஒரு ஃபைல தான் நம்ம ரன் பண்ண போறோம். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட டாக்குமெண்ட் ஓபன் பண்றேன். சோ எதுக்காக அப்படின்னா சோ நம்ம எப்படி ரன் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா இப்ப என்னோட ஃபைல ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப இங்க இருக்கிற பாத்த விட்டுருங்க. இது வந்து நான் ஜஸ்ட் டிஃபால்ட்டான ஒரு பாத் வச்சிருக்கேன், யூசர் லோக்கல் அப்பாச்சின்னு. இப்போ நோ ஹப் அப்படிங்கிற ஒரு கமாண்டையும் அண்ட் சிம்பிள் இந்த ரெண்டு கமாண்டையும் யூஸ் பண்ண போறோம். இந்த அண்ட் எதுக்காக யூஸ் ஆகும்? இந்த அண்ட் எதுக்காக யூஸ் ஆகும் தெரியுமா? பேக் எண்ட்ல ரன் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான். உங்களோட அண்ட் சிம்பிள்ங்கிறது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஃபைல் பேக் எண்ட்ல ரன் பண்ணணும், டு ரன் இன் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த அண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். நோ ஹப் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் லினக்ஸ் கமாண்ட். நோ ஹப் அண்ட் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு லினக்ஸ் கமாண்ட். அப்போ நோ ஹப் எதுக்காக யூஸ் பண்ணுவீங்கன்னா உங்க புட்டி ஸ்டாப் ஆனா கூட இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒர்க் ஆகும். டாம் கேட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஐ மீன் நீங்க ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட ரன் பண்றீங்க, நார்மலாவே ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட ரன் பண்றீங்க அப்படின்னா புட்டி ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஷெல் ஸ்கிரிப்ட் என்ன ஆகாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகாது சம்டைம்ஸ். அப்ப அந்த மாதிரி இருக்கிற சினாரியோல நீங்க நோ ஹப்பை யூஸ் பண்ணிக்கலாம். நோ ஹப்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கான புட்டி ஸ்டாப் ஆனாலும் இட் ஷுட் ஒர்க். ஓகேவா? சோ அதுக்காக யூஸ் பண்ற கமாண்ட் தான் நோ ஹப். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட பாத்துல போயிட்டு நோ ஹப் அப்படிங்கறத நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? என்ன பண்றேன்? நோ ஹப்ங்கிற ஒரு டேர்ம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ டாம் கேட் எங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம்? டாம் கேட் எங்க டவுன்லோட் பண்ணிருக்கோம்? ஸ்லாஷ் ஓபிடில எங்க இருக்கு? அப்பாச்சி டாம் கேட் அப்படின்னு இருக்கா? இந்த டார் ஃபைல் இருக்கா? இதை அப்படியே தூக்கிடலாம். ஏன்னா இது எக்ஸ்ட்ராக்ட் ஆயிட்டு கரெக்டா? சோ எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுனால வெர்ஷன் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. 86 அந்த வெர்ஷன் நானு. ஓகே, ஸ்லாஷ் ஓபிடிக்குள்ள அப்பாச்சி டாம் கேட்குள்ள எந்த பாத்து? பின்னுங்கிற பாத்துக்குள்ள நான் என்ன போய் ஸ்டார்ட் பண்ணணும்? startup டாட் sketch அப்படின்னு கொடுக்கணுமா? startup டாட் sketch கொடுத்துட்டு அடுத்தது என்ன கமாண்ட் யூஸ் பண்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த அண்ட் சிம்பிள் யூஸ் பண்றேன். எதுக்காகனா எனக்கு பேக் எண்டும் ரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டாம் கேட் என்ன பண்ணியாச்சுன்னா டாம் கேட் ஸ்டார்ட் டாம் கேட் நோ ஹப்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி ஓபிடி அப்பாச்சி டாம் கேட் தான் பார்த்து அதுல பின்னு என்ன பண்ணணும்னா startup டாட் sketch அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிடு. அப்போ இதை அப்படியே காப்பி பண்ணி அகைன் என்னோட மிஷின்ல போயிட்டு சோ vi tomcat டாட் இந்த ஃபைல் ஓபன் பண்ணி இன்சர்ட் டி கொடுத்து டெலீட் பண்ணிட்டு அகைன் இன்சர்ட் மோட்ல இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எஸ்கேப். என்ன பண்ணலாம்? பிளே புக் ரன் பண்ணலாமா? திருப்பி என்னோட பிளே புக்கை ரன் பண்றேன். ரன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆக ஆரம்பிக்கும்?
ரன் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டா? அப்டேட், இன்ஸ்டால், டாம்கேட்டை டவுன்லோட் பண்ணது. இப்போ இந்த டவுன்லோட் பண்ணது, இன்ஸ்டால் பண்ணது எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணக்குள்ள என்ன கலர்ல வந்தது? கிரீன்லயா வந்தது? என்ன கலர்ல வந்தது? எல்லோல வந்தது. ஏன் எல்லோல வந்தது? ஃபர்ஸ்ட் டைம் டவுன்லோட் பண்ணக்குள்ள அது என்ன கலர்ல வரும்னு கேட்டீங்கன்னா எல்லோ. அப்போ ஆல்ரெடி இருக்கிற ஃபைல கொண்டுட்டு வந்ததுன்னா என்ன கலர்ல வரும்? கிரீன்ல வரும். கரெக்டா? அப்போ அப்டேட்னா ஜஸ்ட் என் சர்வர தான் அப்டேட் பண்றேன். இருக்கிற ஃபைல தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டீங்கன்னா அப்டேட் பண்றோம். சோ அதனால அதெல்லாம் கிரீன். அப்போ இன்ஸ்டால் ஜாவா, டாம்கேட் எல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணக்குள்ள ஃபர்ஸ்ட் எல்லோல வந்தது. இப்போ எதுல வருது அப்படின்னா கிரீன். ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். என்ன பண்ணிட்டேன்? இது எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டோம். டவுன்லோட் பண்ணதுதான் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா திருப்பி அப்டேட் பண்றோம். ஓகேவா? சோ புதுசா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா நம்மளோட டாம்கேட்டை மட்டும் ஸ்டார்ட் பண்றோம். புதுசா நான் ஒரு வேல்யூ பண்ணிருக்கேன். சோ என்னோட டாம்கேட் ஸ்டார்ட். அப்போ டாம்கேட்டோட டிஃபால்ட் போர்ட் நம்பர் என்ன? 8080. அப்ப நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்னோட மெஷின்ல போயிட்டு தேர்ட் மெஷினோட பப்ளிக் ஐபியை காப்பி பண்ணி கோலன் என்ன கொடுக்கணும்? 8080 அப்படின்னு ரன் பண்ணணும். என்ன ஆயிடுச்சு? டாம்கேட் டவுன்லோட் ஆகி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. சோ டாம்கேட்டை டவுன்லோட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்த பேலன்ஸ் 2 டாஸ்க் இருக்கு. என்னென்ன டாஸ்க் இருக்கு? பாராமீட்டரை சேஞ்ச் பண்ணணும். அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன பண்ணணும்? அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணணும். பாராமீட்டரை சேஞ்ச் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணணும். இன்னும் 2 இருக்கு. சோ இதுல பாராமீட்டரை சேஞ்ச் பண்றதுதான் இப்ப நம்மளுக்கு டிஃபிகல்ட்டான டாஸ்க். என்னன்னு கேட்டீங்கன்னா பாராமீட்டரை சேஞ்ச் பண்றதுக்கு நான் எந்த பாத்துல போய் சேஞ்ச் பண்ணணும்? டாம்கேட்டோட டிஃபால்ட் பாத், ஐ மீன் எந்த பாத்துல போய் அதோட போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணுவீங்க? எந்த பாத்துல சேஞ்ச் பண்ணுவீங்க? டாம்கேட்டோட போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்றதுக்கு ப்ரௌசர்ல போயிட்டு டாம்கேட் போர்ட் நம்பர் அப்படின்னு கொடுப்போமா? அதுவே சொல்லுமா எங்க போகணும்னு? எங்க போகணும்? டாம்கேட்ல கான்ஃபிகரேஷன் ஃபோல்டர்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுல server.xml அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல்ல இருக்கிற போர்ட் நம்பரை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கா? இதான பாத்து டாம்கேட்டோட பாத்து. சோ இந்த பாத்துல போயிட்டு தான் இப்ப நான் பாராமீட்டரை சேஞ்ச் பண்ண போறேன். ஐ மீன் என்னோட போர்ட் நம்பர். அது பாராமீட்டர்ங்கிறது சொல்றது போர்ட் நம்பர் மட்டும் கிடையாது. ஐ மீன் அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பாராமீட்டர் தான். எக்ஸாம்பிள் அந்த சர்வீஸ் நேமா இருக்கட்டும், போர்ட் நம்பரா இருக்கட்டும், இன்ஜின் நேமா இருக்கட்டும், ஹோஸ்ட் நேமா இருக்கட்டும், இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பாராமீட்டர். ஓகேவா? சோ இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பாராமீட்டர். அப்போ ஏன்னா ரியல் டைம்ல நிறைய என்விரான்மெண்ட் இருக்கும். ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நான் என்ன பண்ணணும்? என்னோட போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணி ஒரே என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு போர்ட்டை நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரன் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட மிஷின்குள்ள போயிட்டு சோ மிஷின்ல போயிட்டு SSCatch EC2 அப்படின்னு சொல்லிட்டு என் மிஷின்குள்ள போயிடுறேன். இதுல cd/opt-ல அப்பாச்சி டாம்கேட்ல LL அப்படின்னு கொடுத்தா ஃபோல்டர் ஃபைல்ஸ் இருக்கா? இதுல என்ன ஃபைல்? கான்ஃபிகரேஷன் ஃபோல்டர்ல LL கொடுத்தா நம்மளுக்கு server.xml ஒரு ஃபைல் இருக்கா? சோ vi server.xml இந்த ஃபைலை ஓபன் பண்ணி இன்சர்ட் மோட்ல போர்ட் சேஞ்ச் பண்ணணும். இப்போ இது எல்லாத்தையுமே நான் எந்த மிஷின்ல இருந்து மட்டும் தான் பண்றேன்? மாஸ்டர் மிஷின்ல தான். ஓகேவா? ஒரு தடவையும் என்னால ஸ்லேவ் மிஷினை ஓபன் பண்ணி இந்த மாதிரி போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியுமா? முடியாது. அப்போ ஒரு ஜென்கின்ஸ் மிஷினை டாம்கேட்டை டவுன்லோட் ரன் பண்ணனா ஓகே. சோ ரியல் டைம்ல நிறைய மிஷின்ல நான் டாம்கேட்டை ரன் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு தடவையும் என் ஸ்லேவ் ஓபன் பண்ணி கனெக்ட் பண்ணி போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஓகேவா? சோ போர்ட் நம்பர் என்ன 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 பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு தடவையும் என்னால சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ எக்ஸாம்பிள் இங்க இருக்கு பாருங்க. உங்களோட சர்வீஸ் நேம் கேட்டலினா அப்படிங்கிறது இது ஒரு நேம். இப்போ வந்து இந்த கேட்டலினாங்கிற நேமை நான் டிவ் என்விரான்மெண்ட்க்கு வச்சுக்கிறேன். அப்போ டெஸ்ட் என்விரான்மெண்ட்டுக்கு கேட்டலினா 2, ப்ராட் என்விரான்மெண்ட்டுக்கு கேட்டலினா 3 அப்படிங்கிற மாதிரி நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா அந்த மாதிரி என்னால சர்வீஸ் நேமையும் சேஞ்ச் பண்ண முடியும். சோ கனெக்டர் போர்ட் அப்படின்னு இருக்கா? இந்த கனெக்டர் போர்ட்டையும் சேஞ்ச் பண்ண முடியும்.
சோ இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பாராமீட்டர், அந்தந்த பாராமீட்டருக்கு ஏத்த மாதிரி நான் என்னால எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா இன்ஜின் நேம், டிஃபால்ட் ஹோஸ்ட், இது எல்லாத்தையுமே. சோ அப்ப நான் என்ன பண்றேன், என்னோட கனெக்டர் போர்ட்டை மட்டும் இப்ப சேஞ்ச் பண்ண போறேன். ஓகேவா? சோ கனெக்டர் போர்ட்டை சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா ஒரு தடவையும் நான் இங்க மட்டும் தான் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல நான் எந்த வித சேஞ்சஸ்மே பண்ணாம எஸ்கேப், இது எல்லாத்தையும் என் பிளே புக்ல ரன் பண்ண போறேன். ஓகேவா? சோ நான் வெளில வந்துடலாம். இப்போ இந்த server டாட் எக்ஸ்எம்எல் அப்படிங்கிற ஃபைல நம்ம என்ன பண்ண போறோம் கேட்டீங்கன்னா என்னோட மாஸ்டர் மிஷினுக்கு கொண்டுட்டு வரணும். ஏன்னா ஒரு தடவை என்ன பண்ண முடியாது, என் ஸ்லேவ் மிஷினை லாகின் பண்ணி server டாட் எக்ஸ்எம்எல்ங்கிற ஃபைல என்ன பண்ண முடியாது, ரன் பண்ண முடியாது. அப்ப நான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா server டாட் எக்ஸ்எம்எல்ங்கிற ஃபைல என்னோட மாஸ்டர் மிஷின் கொண்டுட்டு வரணும். அப்ப server டாட் எக்ஸ்எம்எல் ஃபைல் எங்க இருக்கு இப்போதைக்கு, ஸ்லேவ் மிஷின்ல அப்பாச்சி எங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ அந்த பாத்துல தான் இருக்கும். அப்போ server டாட் எக்ஸ்எம்எல்ங்கிற ஃபைல டாம்கேட் இல்லாம எந்த பாத்துக்குமே நீங்க என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா மூவ் பண்ண முடியாது. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த server டாட் எக்ஸ்எம்எல் அப்படிங்கிற ஃபைல ஃபர்ஸ்ட் என்னோட மாஸ்டர் மிஷினுக்கு கொண்டு வர போறேன். server டாட் எக்ஸ்எம்எல்ங்கிற ஃபைல நான் என்னோட மாஸ்டர் மிஷினுக்கு கொண்டுட்டு வர போறேன். அப்ப அந்த server டாட் எக்ஸ்எம்எல் டைரக்டா என்னால என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா டாம்கேட்ல இந்த பாத்துல எந்த மாஸ்டர் மிஷின் கொண்டு வர முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த server டாட் எக்ஸ்எம்எல் ஒரு காப்பி எடுக்கிறேன். என்ன பண்றேன், இந்த server டாட் எக்ஸ்எம்எல் இப்ப என்ன பண்ண போறோம், காப்பி பண்ண போறோம். எங்க இருந்து எங்க காப்பி பண்ணலாம், மாஸ்டர் காப்பி பண்ண போறோமா, அதே பாத்துல காப்பி பண்ண போறோமா, புரியல, வேற நேம்ல வச்சுக்கலாமா? சரி, ஓகே. இப்போ நான் ஃபர்ஸ்ட் பண்ண போற ஸ்டெப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ps-ef பைப் சிம்பிள் grep java அப்படின்னு கொடுக்குறேன். என்ன பண்றேன் அப்படின்னா ps-ef பைப் சிம்பிள் grep java அப்படின்னா இந்த கமாண்டுக்கு என்ன மீனிங், ஜாவா ரன் ஆகுதா செக் பண்றது. ஓகேவா? சோ grepங்கிறது என்ன, சர்ச். பைப் சிம்பிள்ங்கிறது என்ன, grep தான் சர்ச் பண்ணும், பைப் சிம்பிள் என்ன பண்ணும். ரெண்டு கமாண்டா சேமா ஒரே பிளேஸ்ல ரன் பண்ணக்குள்ள நீங்க அந்த பைப் சிம்பிளை யூஸ் பண்ணுவீங்க. பிஎஸ்ங்கிறது ப்ராசஸர் என்ன அப்படிங்கறத செக் பண்றது. என்டர் அப்படின்னு கொடுத்து ஏன் இந்த மிஷின்ல ஜாவா ரன் ஆகுது, இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஸ்லேவ் மிஷின்ல தான் என்ன பண்ணிருக்கீங்க, ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க. எதுக்காக இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா ஜாவாவை கில் பண்ண போறேன். கில் இன் தி சென்ஸ் ஜாவாவை ஸ்டாப் பண்ண போறோம். ஏன் ஸ்டாப் பண்ண போறோம் அப்படின்னா சோ ஸ்டாப் பண்றதுக்கு கில் -9 இந்த கமாண்ட் என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்றதுக்காக கில் -10 கில் -15 அப்படின்னு நிறைய கமாண்ட் இருக்கு. நீங்க எப்படி சர்வீஸ் ஸ்டார்ட் httpd சர்வீஸ் ஸ்டாப் httpd அப்படின்னு கொடுக்குறீங்களோ ஸ்டார்ட் பண்றதுக்கு எல்லாமே அந்தந்த மிஷினோட கமாண்ட் கொடுத்து ரன் பண்றீங்க. இதுவே லினக்ஸ் கமாண்ட் மூலமா நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கில் கமாண்டை யூஸ் பண்ணுவீங்க. கில் -9 இதான் என்னோட ப்ராசஸர் ஐடி, என்னது 19257. இதான் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னோட ப்ராசஸர் ஐடி. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்டர் அப்படின்னு கொடுத்தா ஆபரேஷன் நாட் பெர்மிட்டட் அப்படின்னு வருது. ஏன், அப்ப நான் என்னவா இல்ல, ரூட்டா இல்ல. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா அகைன் ஓகேவா. சோ sudo கமாண்ட் எப்படி பாஸ் பண்ணலாம், sudo kill -9 அப்படின்னு கொடுத்துட்டு 19 இங்க இருக்கு பாருங்க, இதுதான் வந்து ப்ராசஸர் ஐடி 19257 அப்படின்னு இருக்கா. சோ இதுதான் என்னோட ப்ராசஸர் ஐடி. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜாவாவை ஸ்டாப் பண்றேன். ஏன்னா ஜாவாவை ஸ்டாப் பண்ணா மட்டும்தான் இப்போ இங்க இருக்கிற ஃபைல என்னால மூவ் பண்ண முடியும். ஓகேவா? சோ அதனால இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா ஜாவாவை ஸ்டாப் பண்ணா மட்டும்தான் என்னால இங்க இருக்கிற ஃபைல என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா மூவ் பண்ண முடியும். இப்போ அதே கமாண்ட் கொடுத்தீங்கன்னா ஜாவா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஜாவாவை ஸ்டாப் பண்ணிட்டேன்.
ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் சிபி காப்பி கமாண்ட் கொடுத்து சர்வர் டாட் எக்ஸ்எம்எல் இந்த ஃபைல என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்லாஷ் டெம்ப் அப்படிங்கிற பாத்துக்கு டெம்பரவரி பாத்துக்கு ஒரு காப்பி எடுக்கிறேன். மூவ் பண்ணல, காப்பி தான் பண்றேன். ஓகேவா? டெம்பரவரி பாத்துக்கு என்னோட சர்வர் டாட் எக்ஸ்எம்எல் அப்படிங்கிற ஃபைல என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா காப்பி பண்றோம். இப்ப அதுல இருக்கான்னு செக் பண்றதுக்கு எப்படி பண்ணலாம்? சிடி ஸ்லாஷ் டெம்ப் இந்த பாத்துக்குள்ள போயிட்டு எல்எல் அப்படின்னு கொடுத்தா சர்வர் டாட் எக்ஸ்எம்எல் அப்படின்னு ஃபைல் வந்துருச்சா? அப்போ இந்த ஃபைல தான் நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா என்னோட மாஸ்டர் மிஷினுக்கு எடுத்துட்டு வர போறேன். மாஸ்டர் மிஷினுக்கு என்ன பண்ண போறேன்? இந்த சர்வர் டாட் எக்ஸ்எம்எல் அப்படிங்கிற ஃபைல எடுத்துட்டு வர போறோம். சோ ஸ்லேவ் மிஷின்ல இருந்து எக்ஸிட் ஆயிடலாம். ஸ்லேவ் மிஷின்ல இருந்து இப்ப எக்ஸிட் ஆயிட்டு இந்த ஃபைல சர்வர் டாட் எக்ஸ்எம்எல்ங்கிற ஃபைல ஸ்லேவ் மிஷின்ல இருந்து மாஸ்டருக்கு கொண்டுட்டு வரணும். எப்படி கொண்டுட்டு வரலாம்? என்ன பண்ணலாம்? எஸ்சிபி கமாண்ட் யூஸ் பண்ணலாமா? அப்ப எஸ்சிபி நீங்க ஒரு மிஷின்ல இருந்து இன்னொரு மிஷினுக்கு ஃபைல காப்பி பண்ணணும் அப்படின்னா என்ன எப்படி பண்ணுவீங்க? காப்பி பண்ணுவீங்க. சோ ஒரு மிஷின்ல இருந்து விண்டோஸ் மிஷின்ல இருந்து லினக்ஸ் மிஷினுக்கு ஒரு ஃபைல காப்பி பண்ணணும், டவுன்லோட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? விண்டோஸ்னு கிடையாது, நார்மலா ஒரு மிஷின்ல இருந்து நான் இன்னொரு மிஷினுக்கு ஃபைல காப்பி பண்ணணும், டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா WinSCPங்கிற ஒரு டூல் மூலமா பண்ணுவீங்க. கரெக்டா? அப்ப அதுக்கு பதில் நம்ம யூஸ் பண்ண போற கமாண்ட் SCP செக்யூர் காப்பி புரோட்டோகால் அப்படிங்கிற ஒரு கமாண்டை யூஸ் பண்ண போறோம். செக்யூர் காப்பி புரோட்டோகால் இந்த கமாண்ட் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா ஒரு மிஷின்ல இருக்கிற ஃபைலை இன்னொரு மிஷினுக்கு மூவ் பண்றதுக்கு. ஓகேவா? சோ அந்த கமாண்ட் மூலமா நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா என்னோட காப்பி பண்ண போறேன். எக்ஸாம்பிள் செக்யூர் காப்பி புரோட்டோகால்னு இருக்கா? இதை நான் என்ன பண்றேன்? என்னோட மிஷின்ல போயிட்டு SCP என்ன கொடுக்கணும்? EC2 -user at இது எந்த மிஷினோட ஐபி? மாஸ்டரா? ஸ்லேவ் மிஷினோட பிரைவேட் ஐபி. இப்ப நான் எந்த மிஷின்ல இருக்கேன்? மாஸ்டர் மிஷின்ல இருக்கேன். கரெக்டா? பிரைவேட் ஐபி கோலன் எந்த பாத்துல என்னோட ஃபைல் இருக்கு? ஸ்லாஷ் டெம்ப்ல சர்வர் டாட் எக்ஸ்எம்எல் அப்படிங்கிற நேம்ல இருக்கு. இப்ப என்ன பண்றேன்? ஸ்லாஷ் டெம்ப்ல சர்வர் டாட் எக்ஸ்எம்எல் இதுதான் என்னோட ஃபைல் இதுதான். இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா டாட் அப்படின்னு கொடுக்குறேன். டாட்னா என்ன? கரண்ட் டைரக்டரிக்கு மூவ் பண்ணணும். பிரசன்ட் டைரக்டரிக்கு ஸ்லாஷ் டெம்ப்ல இருக்கிற சர்வர் டாட் எக்ஸ்எம்எல் பிரசன்ட் டைரக்டரிக்கு எனக்கு மூவ் பண்ணு. என்டர் அப்படின்னு கொடுத்தா என்ன ஆயிடுச்சு? மூவ் ஆயிடுச்சா? மூவ் ஆயிடுச்சா செக் பண்றதுக்கு எல்எல் அப்படின்னு கொடுத்தேன்னா சர்வர் டாட் எக்ஸ்எம்எல் அப்படிங்கிறது இங்க வந்துடும். இப்ப இந்த சர்வர் டாட் எக்ஸ்எம்எல் நான் என்ன பண்ணலாம்? என்னோட மாஸ்டர் மிஷின்ல இருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண தேவையில்லைன்னா என்னோட ஸ்லேவ் மிஷினுக்கு நான் போக தேவையில்லை. ஓகே, சர்வர் டாட் எக்ஸ்எம்எல் அப்படின்னு வந்துருச்சு. இப்ப இந்த சர்வர் டாட் எக்ஸ்எம்எல்குள்ளதான் என்னோட போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்றது அதுக்கு எல்லாத்துக்குமே நான் வச்சிருக்கேன். அப்போ நான் ஆன்சிபிள்ல இதை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா டெம்ப்ளேட் மாடியூல் அப்படின்னு யூஸ் பண்ணுவேன். சர்வர் டாட் எக்ஸ்எம்எல்குள்ள இருக்கிற என்னோட போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் யூஸ் பண்ண போற மாடியூல் டெம்ப்ளேட் மாடியூல். ஏன் டெம்ப்ளேட் மாடியூல் யூஸ் பண்றோம்? பர்பஸ் ஆஃப் டெம்ப்ளேட் மாடியூல் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா ஒரு டைனமிக் என்விரான்மெண்ட்டுக்கு நீங்க பாராமீட்டரை சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா யூஸ் பண்றது டெம்ப்ளேட் மாடியூல். அப்ப அந்த டெம்ப்ளேட் மாடியூல எந்த லாங்குவேஜ்ல கொடுத்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜிஞ்சாங்கிற மாடியூல், ஜிஞ்சாங்கிற லாங்குவேஜ்ல கொடுத்திருப்பாங்க. சோ ஜிஞ்சாங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா லாங்குவேஜ் ஃபார் பைத்தான். பைத்தான்ல இருக்கிற லாங்குவேஜ் தான் ஜிஞ்சாவும். ஓகேவா? சோ ஜிஞ்சாங்கிறது பைத்தானை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுறது. அப்போ அந்த டெம்ப்ளேட் மாடியூல் ஜிஞ்சாங்கிற டெம்ப்ளேட் மூலயமா தான் நம்மளால அந்த டெம்ப்ளேட்டை நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா ரீநேம் பண்ண முடியும். சோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? டெம்ப்ளேட்ங்கிற மாடியூல யூஸ் பண்றோம். டெம்ப்ளேட் மாடியூலோட பர்பஸ் ஒரு டைனமிக் என்விரான்மெண்ட்டுக்கு நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும், கான்ஃபிகரேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ண போற மாடியூல் டெம்ப்ளேட் மாடியூல். ஓகேவா? சோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ சர்வர்ல போயிட்டு vi server டாட் எக்ஸ்எம்எல் இந்த ஃபைலை ஓபன் பண்ணி இன்சர்ட் மோட்ல என்ன பண்றேன் அப்படின்னா கனெக்டர் போர்ட் அப்படின்னு இருக்கா? இந்த போர்ட்ல நான் போர்ட் நம்பரை கொடுக்க போறது இல்ல. அதுக்கு பதில் நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 கர்லி பிராக்கெட் ஓபன் பண்றேன். இந்த கர்லி பிராக்கெட்க்கு என்ன மீனிங்? இந்த கர்லி பிராக்கெட்டுக்கு என்ன மீனிங்? என்ன மீனிங்னு பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்திருப்போமே. டாம்கேட்
underscore port. இதுக்கு என்ன மீனிங்? சோ இத நான் கொஞ்சம் இதுவா வைக்கிறேன். சோ இத எரர் வந்துச்சுன்னா இதை சேஞ்ச் பண்ணிக்கும். இதுல ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பா இங்க சேஞ்சஸ் நடக்காது. இதுக்கு என்ன மீனிங் போன கிளாஸ்லயே பார்த்திருக்கோம். ஜென்கின்ஸோட போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணக்குள்ளே இப்படிதான் சேஞ்ச் பண்ணும். டாம்கேட் அண்டர்ஸ்கோர் போர்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டாம்கேட் போர்ட் நம்பர் பிளே புக்ல நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன ஆகும்? லூப் ஆகும். ஒரு தடவையும் நான் போர்ட் நம்பரை இங்க மென்ஷன் பண்ண தேவையில்ல. என் பிளே புக் வழியா என்ன பண்ணலாம்? ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். எஸ்கே ஷிஃப்ட் கோலன் W2 எக்ஸ்லமேட்டரி வெளில வந்துடுறேன். இப்போ நான் யூஸ் பண்ண போறது ஜிஞ்சா மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா server.xml அப்படிங்கிற ஃபைல எந்த நேமுக்கு நம்ம மூவ் பண்ண போறோம் கேட்டீங்கன்னா server.xml.j2 அப்படிங்கிற நேம்க்கு ரீநேம் பண்ண போறோம். ஏன்னா மூவ் பண்ண போறோம். ஏன்னா server.xml இந்த டெம்ப்ளேட் மாடியூலுக்கு அந்த ஃபைல் என்னவா மாறணும்னு கேட்டீங்கன்னா ஜிஞ்சாவா மாறணும். ஜிஞ்சா டெம்ப்ளேட்டா மாறணும். சோ அதுக்காக நான் மூவ் கமாண்ட் கொடுத்து server.xmlங்கிற ஃபைல server.xml.j2ங்கிறது ரீநேம் பண்ணிட்டு எல்எல் கொடுத்தா server.xml.j2 அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணியாச்சுன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற கான்ஃபிகரேஷன் நான் முடிச்சிட்டேன். எங்க மிஷின்குள்ள இருக்கிற கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையும் நம்ம பினிஷ் பண்ணிட்டோம். இது அப்படியே நான் பிளே புக்ல ரன் பண்ணணும். ஓகேவா? சோ இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாத்தையுமே என்னோட பிளே புக்ல ரன் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போற மாடியூல் டெம்ப்ளேட் மாடியூல். அப்போ Ansible என்னன்னு சர்ச் பண்ணணும்? டெம்ப்ளேட் மாடியூல் அப்படின்னு கொடுத்தாலே அதுவே J2ன்னு வரும் பாருங்க. இருக்கா? Ansible documentation templating Jinja 2 அப்படின்னு இருக்கும். அப்ப டெம்ப்ளேட் மாடியூல்னு எடுத்துக்கிட்டாலே நீங்க யூஸ் பண்றது இதுதான். எக்ஸாம்பிள்ஸ்ல இங்க இருக்க டெம்ப்ளேட் மாடியூல், இந்த டெம்ப்ளேட் மாடியூலை யூஸ் பண்ணி தான் இப்ப என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டை சேஞ்ச் பண்ண போறோம். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிட்டு என்னோட மிஷின்ல போயிட்டு ஸோ ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி ஓகேவா, ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி ஒரு என்டர் கொடுத்து இந்த டெம்ப்ளேட் மாடியூலை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையும் ரீநேம் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் அலைன்மெண்ட் எல்லாம் மாத்திக்கிறேன். டெம்ப்ளேட் சோர்ஸ் உள்ள வந்துடணும். டெஸ்டினேஷன் ஸோ ஓனர்லாம் தேவையில்லை, தூக்கிடலாம். ஓனர் குரூப்லாம் தேவையில்லை. மூட் கரெக்ட் ஆயிடுச்சா? இதுலயே ஒரு எரர் இருக்கு. எங்க இருக்கு எரர்? ஓகே, இப்போ டெம்ப்ளேட் மாடியூல நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ என் டெம்ப்ளேட் மாடியூல்ல என்னோட சோர்ஸ் என்ன? டெம்ப்ளேட் மாடியூல்ல சோர்ஸ் மாஸ்டர் மிஷின்ல இருக்கிற பாத். இப்போ server.xml.j2ங்கிறது எங்க இருக்கு? எந்த பாத்துல இருக்கு? pwd. எந்த பாத்து? ஹோம்ல EC2 யூசர்ல இருக்கு. கரெக்டா? அப்ப இது என்ன சோர்ஸ்? ஹோம்ல EC2 யூசர்ல என்னோட எந்த எந்த ஃபைல் இருக்கு? server.xml.j2 இந்த நேம்ல இருக்கு. இதான் என்னோட சோர்ஸ். கரெக்டா? சோர்ஸ் வந்து டெம்ப்ளேட் வந்து server.xml.j2 இந்த நேம்ல இருக்கு. அப்போ டெஸ்டினேஷன் எது? டெஸ்டினேஷன் டெஸ்டினேஷன் எது? சோர்ஸ் ஹோம்ல EC2 யூசர்ல server.xml தான் என்னோட ஸ்லேவ் மிஷினோட பாத் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா டெஸ்டினேஷன். OPTல ஓகேவா? சோ இதுல என்ன என்ன ஃபைல்? கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல
என்னோட server டாட் எக்ஸ்எம்எல் அப்படின்னா என்னன்னா நான் சேஞ்சஸ் எங்க பண்றேன் ஹோம்ல இருக்கிற ஈசி டு ஐஃபன் யூசர்ல இருக்கிற server டாட் எக்ஸ்எம்எல் டாட் ஜே டூல என்னோட கான்ஃபிகரேஷன் பண்றேன். பட் கான்ஃபிகரேஷன் பண்ணனா எங்க போய் அது கான்ஃபிகர் ஆகணும் என்னோட ஓபிடில அப்பாச்சி டாம்கேட் குள்ள இருக்கிற கான்ஃபிகரேஷன் ஃபோல்டர்ல server டாட் எக்ஸ்எம்எல்னு ஒன்னு இருக்கும். அதுலயும் அது கான்ஃபிகர் ஆகணும். அப்ப எல்லாத்தையுமே நான் என்னோட மாஸ்டர் மிஷின்ல தான் பண்ணுவேன். அப்போ அது ஸ்லேவ்லயும் என்ன ஆகணும்னு கேட்டீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஓனர் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். ஓனரை ரிமூவ் பண்ணிடலாம். ஓனர் தேவையில்ல, அனதர் ஒன் குரூப் தேவையில்ல. ஓகே, சோ இப்போ இதுல நம்ம என்ன பண்ணுவோம் 777 அப்படின்னு கொடுத்துடலாம். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 777 கொடுத்துட்டேன். ஹோம்ல ஈசி டு ஐஃபன் யூசர்ல server டாட் எக்ஸ்எம்எல் டாட் ஜே டூ ஃபைல் டெஸ்டினேஷன் ஓபிடில டாம்கேட் அப்படின்னு இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி இந்த கான்ஃபிகரேஷன் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, சோ கான்ஃபிகரேஷன் ஓவர். இப்போ நான் போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்றதுக்கு நான் எந்த இடத்துலயுமே சொல்லலையே. நான் போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்றதுக்கு எந்த இடத்துலயுமே சொல்லல. அப்ப நான் அதை எப்படி பாஸ் பண்ணுவேன் போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்றதுக்கான? அப்போ போர்ட் நம்பரை எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்கன்னா நான் எதையுமே புதுசா பண்ணல, எல்லாமே எஸ்டர்டே கிளாஸ்ல பண்ணது. நல்லா பாத்துக்கோங்க. வேரியபிள்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணுவீங்களா? அந்த வேரியபிள்ஸ்ல என்ன கொடுப்பீங்க? வேரியபிள்ஸ்ல என்ன கொடுப்பீங்க? டாம்கேட். அங்க என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேம் கரெக்டா மென்ஷன் பண்ணணும். போர்ட் கோலன் 9090 அப்படின்னு நான் கொடுக்குறேன். என்ன பண்றேன் வேரியபிள்ஸ்ல எந்த ஃபைல்ல இருக்கிறத மாத்தணும் அப்படின்னா இதுதான் சோர்ஸ், இதுதான் சோர்ஸ். ஹோம்ல ஈசி டைஃபன் யூசர்ல server டாட் எக்ஸ்எம்எல் தான் என்னோட சோர்ஸ். இது டெஸ்டினேஷன். இதுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கறத என்னோட ஃபைல்ல நான் மென்ஷன் பண்ணிட்டேன். எதுல போய் லூப் ஆகணும்ங்கறத மென்ஷன் பண்ணிட்டேன். அப்போ நான் பிளே புக்ல அதை மென்ஷன் பண்ணலையே. அப்போ பிளே புக்ல எப்படி மென்ஷன் பண்ணுவீங்கன்னா வேரியபிள் டாம்கேட் போர்ட் அப்படின்னு கொடுத்து 9090 அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபைல் பாத்துல போய் சேஞ்ச் பண்ணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட்டை சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே, அண்ட் தென் மிஷினை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மிஷினை ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோமா? கான்ஃபிகரேஷன் லெவல்ல சேஞ்ச் பண்ணினீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்களா இல்ல டைரக்டா ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இத அப்படியே காப்பி பண்ணி என்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இங்க என்ன மாத்தணும் ஸ்டாப் டாம்கேட் அப்படின்னு மாத்திக்கணும். இதுல என்னன்னு மாத்தணும் shutdown டாட் எஸ்கச். ஷட்டவுன் தானே பண்ணுவீங்க, ஸ்டாப்பா பண்ணுவீங்க. அங்க இருக்கிற ஃபைல்ல நீங்க என்ன பண்ணீங்களோ அதான் பண்ண போறீங்க. ஓகேவா? அங்க ஃபைல்ல என்ன இருக்கோ அதான் பண்ணுவீங்க. ஓகே, ஷட் டவுன் பண்ணியாச்சு, அனதர் ஒன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஷட் டவுன் பண்ணிட்டேன், அனதர் ஒன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா இத அப்படியே காப்பி பண்ணி என்னோட மெஷின்ல போயிட்டு சோ ஒன்ஸ் இது இந்த ஃபைல் கரெக்டா இருக்கான்னு மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன். EC2 அப்டேட் பிரசன்ட் ஜாவா டாம்கேட் டவுன்லோட் பண்ணியாச்சு, அதை அன்சிப் பண்ணியாச்சு, அண்ட் தென் டெம்ப்ளேட்டையும் மாத்தியாச்சு, ஸ்டாப் பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? சோ லாஸ்ட் ஒன்னு இன்னும் பண்ணல. என்ன பண்ணல? அப்ளிகேஷன் எடுத்து டெப்ளாய் பண்ணல. அந்த ஒர்க் இருக்கு, அதை மட்டும் பண்ணலாம். சோ இப்போதைக்கு என்னோட ஃபைலை காப்பி பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா VI என்ன ஃபைலு டாம்கேட் கோலன் %t டெலீட் பண்ணிட்டு இன்சர்ட் மோடுல இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். எஸ்கேப் ஷிஃப்ட் கோலன். ஓகேவா? திருப்பி இதை ரன் பண்ணலாம். என்டர்.
அப்படின்னு கொடுத்தா இப்ப எல்லாமே என்ன கலர்ல வரும்? என்ன ஆகுது? டெம்ப்ளேட்டிங் a file, stop tomcat, start tomcat ஆயிடுச்சா? இப்ப நான் போர்ட் நம்பர் என்ன போர்ட் நம்பர்ல சேஞ்ச் பண்ணிருக்கேன்? இப்போ இத ஹிட் பண்ணா என்ன ஆகும்? அதே அவுட்புட் தானே வருது. அப்ப என்ன ஆகல? கோலன் 1990. ரெண்டுத்துலயுமே அவுட்புட் வரலையே. ம்? அதான போர்ட் நம்பர் கொடுத்தோம் என்னோட ஃபைல்ல 9090. இதான் என்னோட tomcat.yaml. ரன் ஆகட்டும். ஸ்டாப் பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மிஸ்டேக் நடந்தா இங்கதான் நடந்திருக்கும். நம்ம பிளே புக் லெவல் எந்த மிஸ்டேக்குமே இல்ல. ஓகேவா? ஸோ விஐ சர்வர் டாட் எக்ஸ்எம்எல் இதுல தான் மிஸ்டேக் இப்போதைக்கு.
புரியல. ம் ம் இல்ல இல்ல டபிள்யூக்கு நம்ம தான் சேவ் பண்ணிருக்கோமே. சேவ் கொடுத்தானே வெளில வந்தேன். நான் அது டாம்கேட்டோட போர்ட் நம்பர் தானே சேஞ்ச் பண்ணேன். இப்போ ஃபைல்ல பிளே புக் லெவல்ல நம்மளுக்கு எந்த எரருமே இல்ல. பிளே புக்ல ஓகே எல்லாமே ஓகே தான், ஃபைன். இந்த இடத்துலயும் ஒரே ஒரு மிஸ்டேக் தான் பண்றோம். அது என்ன மிஸ்டேக்னு மட்டும் ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த ஃபைல்ல தான் மிஸ்டேக் பண்றோம் எனக்கு தெரிஞ்சு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்கின்ஸ்க்கு ஒரு போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்றதுக்கு கண்டென்ட் மாத்தணும்ல, சேம் அதே தான். ஜென்கின்ஸ் எந்த மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணணும்? மாஸ்டர்ல பண்ணோமா? எஸ்எஸ்கச் ஆல் கொடுத்தோமா, கிரீன்ஸ் மட்டும் கொடுத்தோமா? கரெக்டா ஞாபகம் சொல்லுங்க. சரி நான் ஃபைல ஓபன் பண்ணி பார்த்தா தெரியும். கிரீன்ஸ்ல தான் பண்ணிருக்கோம். இப்படிதான் கரெக்டான பாத், இதுதான் பாத். ஐ மீன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏசி ஆஃப் பண்ணிக்கோங்க அந்த ஸ்விட்ச். நான் செக் பண்ணிக்கிறேன். இது வேற
லிங்க்ல ஜாயின் பண்றீங்களா? ஜஸ்ட் உங்களுக்கு குரூப்ல லிங்க் அனுப்பிச்சிருப்பேன், அதுல போன்ல கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, வந்துருச்சா? சரி. இப்ப இது லூப் ஆகணும், ஏன் ஆகலன்னு டாம்கேட் வேரியபிள்ஸ்ல டாஸ்க் கீழே அசைன் பண்ணிருக்கேன். java.xml. இந்த இடத்துல தப்பா பண்ணலாம். xml.j2 Discord portal. சரி, ஓகே, இது கனெக்ட் ஆகலைன்னாலும் நான் செக் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. சிடி ஓபிடில Apache Tomcat configuration file
இந்த இடம் இப்போ சேஞ்ச் ஆகணும். இந்த இடம் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகல, லூப்பே ஆகல ஆக்சுவலா. ஸோ server.xmlனு ஃபைல மூவ் பண்ணிட்டு போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணியிருந்திருக்குமான்னு தெரியல. சரி, ஓகே. எரர் எங்கேயுமே இல்ல. எங்கன்னா இப்ப அந்த server.xml j2ங்கிற ஃபைல்ல தான் எரர் இருக்கு. ஸ்டெப்ஸ் இதுதான், சேம் ஸ்டெப்ஸ் தான். பட் server.xml ஃபைல மூவ் பண்ணக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கலாம். இல்ல அப்படின்னா அந்த கனெக்டர் போர்ட்டை நான் சேஞ்ச் பண்றேனே, கனெக்டர் போர்ட்டை சேஞ்ச் பண்ணக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபைல் இது ஓகே. ஆன்சிபிள் நம்ம எழுதின ஃபைல்ல எந்த ப்ராப்ளமே இல்ல. இப்போ ப்ராப்ளமே இந்த server.xml ஃபைலுக்குள்ளதான். அந்த கனெக்டர் போர்ட்டை மட்டும் நம்ம கரெக்டா கொடுக்கணும். ஓகேவா? சோ அதை மட்டும் நான் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல அப்டேட் பண்றேன். இந்த சர்வர் எதையுமே டெலீட் பண்ணாம. சோ அது வரையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேற என்னென்ன இருக்கு, ரோல்ஸ் என்ன, வால்ட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, சரி, ஓகே. சோ அதுக்கு முன்னாடி வேற என்னென்னலாம் இருக்கு ஆன்சிபிள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் இன்னும் டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் முடியல. நான் ப்ரொமித்தியஸ் எடுக்கக்குள்ள இந்த டெப்ளாய்மெண்ட்டும் அந்த ஆன்சிபிளையும் கவர் பண்ணி விட்டுறேன். ஓகே, சோ எரர் என்னன்னு பார்த்துட்டு, சோ நெக்ஸ்ட் ஸ்டெப், நெக்ஸ்ட் என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆன்சிபிள்ல டாக்ஸ் அப்படின்னு இருக்கு. டாக் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, டூ ஒன்லி ஒன் டாஸ்க். இப்போ நீங்க ஆன்சிபிள் பிளே புக்ல நிறைய டாஸ்க் ரன் பண்றீங்க, கரெக்டா? ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணணும், ஜென்கின்ஸை டவுன்லோட் பண்ணணும், அப்பாச்சி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாஸ்க் கொடுக்குறீங்க. பட் ஆனா உங்களுக்கு பர்டிகுலரா ஏதாவது ஒரு டாஸ்க் மட்டும் ரன் ஆகணும், பர்டிகுலரா ஒரு டாஸ்க் மட்டும் ரன் ஆகணும் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ற கான்செப்ட் டாக். ஓகேவா? நீங்க யூஸ் பண்ற கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா டாக். டாக்ங்கிறது டூ ஒன்லி ஒன் டாஸ்க், ஒரு டாஸ்க் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணும். சோ எப்படி எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட vi tomcat.yaml இந்த ஃபைல் ஓபன் பண்ணிட்டு இன்சர்ட் மோட்ல இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த லேட்டஸ்ட்னு இருக்கா, இந்த லேட்டஸ்டுக்கு கீழே, ஓகேவா? சோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், டாக்ஸ் அப்படிங்கறத ஒன்னு ஆட் பண்றேன். என்ன பண்றேன் அப்படின்னா டாக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு, சோ இதுல வந்து நம்ம அப்டேட் தானே பண்றோம், அப்டேட் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த டாஸ்க் கீழே டாக்னு ஒன்னு ஆட் பண்ணி, அந்த டாக் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்டேட். அப்போ என்ன நடக்கணும்னா, எனக்கு அப்டேட் ஆனா மட்டும் போதும், வேற எந்த சினாரியோவும் நடக்க கூடாது அப்படிங்கறத நான் சொல்றேன். எஸ்கேப் ஷிஃப்ட் கோலன். இப்ப நான் ஃபைல்ல இருந்து வெளில வந்துட்டு, நீங்க எப்படி பிளே புக் ரன் பண்ணுவீங்களோ சேம் கமாண்ட், இந்த கமாண்ட் கொடுத்துட்டு ஆன்சிபிள் பிளே புக் ரன் பண்றதுக்கான கமாண்ட் கொடுத்துட்டு, என்னன்னு மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, ஐஃபன் டாக்ஸ், நீங்க என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம். நான் என்ன நேம் கொடுத்தேன், அப்டேட்னு கொடுத்தேன், கரெக்டா? அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஐஃபன் டாக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அப்டேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஐஃபன் டாக்ஸ் அப்டேட் அப்படின்னு கொடுத்தா என்ன மட்டும் நடக்கும், அப்டேட் மட்டும் நடந்துச்சு, கரெக்டா? ஐஃபன் டாக்னு கொடுத்தீங்கன்னா அப்டேட் மட்டும் நடக்கும், வேற எதுவுமே நடக்காது. அப்போ ஏதாவது ஒரு டாஸ்க மட்டும் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த டாக் கொடுக்கலாம். இல்ல எனக்கு அப்டேட் மட்டும் ஆக தேவையில்ல, மத்ததெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அதே கமாண்ட்ல நீங்க என்ன மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும்னு கேட்டீங்கன்னா, ஸ்கிப் அப்படிங்கிற ஒரு வேர்டை சேஞ்ச் பண்ணா போதும். அப்போ ஸ்கிப் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், டாஸ்க் எல்லாத்தையும் ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களோட கமாண்ட்ஸ்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஸ்கிப் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு ஐஃபன் டாக்ஸ் அப்படின்னு கொடுப்பீங்க. அப்டேட்னு கொடுத்தா அப்டேட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் எல்லாத்தையுமே ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணிட்டு டாம்கேட்டை டவுன்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் எல்லாத்தையுமே பண்றது இந்த இது. அப்போ ஐஃபன் டாக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணும், ஸ்கிப்னு கொடுத்தீங்கன்னா அந்த டாஸ்கை ஸ்கிப் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? சோ இது டாக்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, டாக்ஸ்க்கு அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னா, இக்னோர் எரர்ஸ் அப்படின்னு இருக்கு. இக்னோர் அண்டர்ஸ்கோர் எரர்ஸ் எஸ் அப்படின்னு இருக்கு. இக்னோர் அண்டர்ஸ்கோர் எரர்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாம்பிள் நம்ம நிறைய டாஸ்க் வச்சிருக்கோம், கரெக்டா? இப்போ இந்த டாஸ்க்ல ஏதாவது ஒரு டாஸ்க் எரர் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் டாஸ்கே எரர் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆயிடும், அடுத்த டாஸ்க் எல்லாமே ஸ்டாப் ஆயிடும், நெக்ஸ்ட் டாஸ்க் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும். எக்ஸாம்பிள் நீங்க அப்டேட்ல எரர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜாவா இன்ஸ்டால் ஆகாது, டாம்கேட் ஸ்டார்ட் ஆகாது, டவுன்லோட் ஆகாது, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும். அப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இக்னோர் அண்டர்ஸ்கோர் எரர் அப்படிங்கறத பாஸ் பண்ணலாம். இக்னோர் அண்டர்ஸ்கோர் எரர்ஸ் கோலன் எஸ் அப்படிங்கறத பாஸ் பண்ணலாம்.
vi tomcat.yaml இந்த ஃபைல் ஓபன் பண்ணிட்டு இன்சர்ட் மோட்ல இந்த டாக்ஸ் இருக்கா, இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா ignore underscore errors இதுல எஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுங்க. ignore underscore errors எஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு நான் இப்போ இந்த டாஸ்க ரன் பண்ண அப்படின்னா சாரி இப்ப நம்ம அதுல ஏதாவது எரர் பண்ணிருக்கோமா? ஒண்ணுமே பண்ணல. அப்ப நான் என்ன பண்றேன்னா இன்சர்ட் மோடுல இப்போ ஸ்டார்னா ஆல் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணணும். அப்போ கிரீன்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்படிங்கிற ஏதாவது பேக்கேஜ் இருக்கா? இது அப்டேட் பண்ணுமா? பண்ணாது. அப்போ என் பிளே புக்கை நான் இப்போ ரன் பண்றேன். என்ன பண்றேன் அப்படின்னா என் பிளே புக்கை ரன் பண்றேன். என்ன ஆகுது? அப்டேட்டை மட்டும் இக்னோர் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும். அப்டேட்டை மட்டும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இக்னோர் பண்ணிடும். இக்னோர் பண்ணிட்டு மத்தது எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிடும். இந்த மாதிரி கண்டிஷனுக்கு நீங்க இக்னோர் எரர்ஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ டாக்ங்கிறது பர்டிகுலரா ஒரு டாஸ்க் மட்டும் பண்றது. ஓகேவா? அனதர் ஒன் இக்னோர் எரர்ஸ்ங்கிறது ஏதாவது எரர் இருந்தா அதை மட்டும் இக்னோர் பண்ணிட்டு மத்த டாஸ்க் எல்லாத்தையுமே என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்னா ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே. சோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ரோல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரோல்ஸ். அப்போ ரோல்ஸ் தான் அதிகமா என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா ரீயூஸ் பண்ண முடியும். ரோல்ஸ் ஏன் ரீயூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளே புக் உங்களால ரீயூஸ் பண்ண முடியாது. ரியல் டைம்ல பிளே புக்க ஒரு தடவை நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த பிளே புக்க ரீயூஸ் பண்ண முடியாது. டெராஃபார்ம் கோட ரீயூஸ் பண்ண முடியும். பட் ஆன்சிபிள்ல இருக்கிற பிளே புக்க உங்களால என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா ரீயூஸ் பண்ண முடியாது. அப்போ ரீயூஸ் பண்றதுக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா பிளே புக் இவ்வளவு பிளே புக் எழுதி வச்சுட்டீங்க. அப்ப அந்த பிளே புக்கை ரீயூஸ் பண்ணணும்னா திருப்பி பிளே புக் எழுத முடியுமா? உட்காந்து பண்ண முடியாது. அதுக்காக யூஸ் பண்ற கான்செப்ட் ரோல்ஸ். என்ன பண்ணுவாங்கன்னா பிளே புக்கு பதில் ரோல்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த ரோல்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளே புக்கை ரீயூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ ரியல் டைம்ல we can use same task on multiple roles. அப்போ ரியல் டைம்ல அதிகமா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ரோல்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ரோல்ஸ் தான் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா ரீயூஸ் பண்ற கான்செப்டுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? சோ அப்ப அந்த ரோல்ஸ் எப்படி கிரியேட் பண்றது? பிளே புக்கை ரீயூஸ் பண்ண முடியாது. அப்ப பிளே புக்கை திருப்பி என்னால உட்காந்து என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா மேனுவலா அவ்வளோ டாஸ்கை வச்சு பிளே புக்கை என்னால எழுத முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா இந்த ரோல்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுவேன். அப்போ ரோல்ஸை வச்சுதான் என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா ரீயூஸ் பண்ண முடியும். அப்ப அந்த ரோல்ஸ் எப்படி கிரியேட் பண்றது? ஓகேவா? சோ ரோல்ஸ்ங்கிறது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களோட பிளே புக்ல இருக்கிற டாஸ்கை ஸ்பிளிட் பண்ணி வச்சிருவாங்க. பிளே புக்ல இருக்கிற டாஸ்க் இத்தனை டாஸ்க் இருக்கா? இந்த டாஸ்க் எல்லாத்தையுமே இது ஒரு டாஸ்க். என்னது? அப்டேட் பண்ணு அப்படிங்கிறது ஒரு டாஸ்க். அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணணும். அது ஒரு டாஸ்க். அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணணும், டாம்கேட்டை டவுன்லோட் பண்ணணும், அன்சிப் பண்ணணும். இது எல்லாமே ஒரு டாஸ்க். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? அப்போ இந்த அப்டேட்டை மட்டும் ஒரு ஃபோல்டருக்குள்ள போட்டுருவேன். அப்போ இந்த ஜாவாவை இன்ஸ்டால் பண்றது மட்டும் ஒரு ஃபோல்டருக்குள்ள போட்டுருவேன். அப்போ இந்த டவுன்லோட் பண்றது ஒரு ஃபோல்டருக்குள்ள போட்டுருவேன். அப்ப இது எல்லாத்தையுமே இந்த டாஸ்க் எல்லாத்தையுமே ஒரு ஃபோல்டர்ல மெயின்டைன் பண்ணி அதுதான் ரோல்ஸா நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ அதை எப்படி பண்றதுதான் இந்த கிளாஸஸ்ல இப்ப பார்க்க போறோம். அப்போ ரோல்ஸ்ங்கிற கான்செப்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போ உங்களோட டாஸ்க் எல்லாத்தையுமே ஒரு ஃபோல்டரை பிரிக்க போறீங்க. எக்ஸாம்பிள் Ansible -Galaxy ஓகேவா init Apache அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். Ansible -Galaxy init Apache அப்படின்னா அப்பாச்சி இனிஷியேட் பண்றதுக்கான ஒரு ரோல். நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா அப்பாச்சிக்கான டாஸ்க் எல்லாத்தையுமே ஒரு ஃபோல்டரா போட போறேன். என்டர் அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகுது? ரோல் அப்பாச்சி வாஸ் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி. அப்போ அப்பாச்சிக்கான ஒரு ரோல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த LL அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்பாச்சிங்கிற ஒரு டைரக்டரி கிரியேட் ஆயிடுது. அப்பாச்சிக்கான டைரக்டரி என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா கிரியேட் ஆயிடுது. இப்போ சிடி அப்பாச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பாச்சிக்குள்ள போயிட்டு LL கொடுத்தீங்கன்னா இவ்வளவு ஃபைல்ஸ் இருக்கு, இவ்வளவு டைரக்டரிஸ் இருக்கு அப்பாச்சிக்குள்ள போடுறதுக்கான ஃபோல்டர்ஸ். ஓகேவா? சோ இப்போ இந்த ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் ட்ரீ ஷேப்ல பார்க்கணும் அப்படின்னா பேக் வந்துட்டு sudo yum install tree அப்படின்னு கொடுக்குறேன். ட்ரீங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பேக்கேஜ். அவ்வளவுதான்.
ட்ரீங்கிறது என்ன கேட்டீங்கன்னா ஒரு பேக்கேஜ். இப்போ இந்த ட்ரீங்கிற பேக்கேஜ் என்ன ஆயிடுச்சு, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ற, ட்ரீ அப்பாச்சி அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகுது, அப்பாச்சில இருக்கிற ஃபோல்டர் எல்லாம் எப்படி காட்டுது, ஐ மீன் ஆர்டர் வைஸ் காட்டுது. ஓகேவா, டிஃபால்ட்டுக்குள்ள என்ன இருக்கு, ஃபைல்ஸ்க்குள்ள என்ன இருக்கு, ஹேண்ட்லர்ஸ்க்குள்ள என்ன இருக்கு, மெட்டாக்குள்ள என்ன இருக்கு, டாஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரா எனக்கு இப்படி அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே காட்டுது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரீ இன்ஸ்டால் பண்ணி அந்த ஸ்டெப்ஸ் பார்த்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா சிடி இந்த அப்பாச்சிக்குள்ள போயிட்டு இப்போ டாஸ்க் அப்படின்னு இருக்கா, இந்த டாஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பாச்சி இன்ஸ்டால் பண்றதுக்கான டாஸ்க் எல்லாத்தையுமே இந்த main.yaml ஒரு ஃபைல்ல வைக்க போறோம். அப்பாச்சி இன்ஸ்டால் பண்றதுக்கான டாஸ்க் எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம், main.yaml அப்படிங்கிற ஃபைல்ல வைக்க போறோம். சாரி, டாஸ்க் 2 இருக்கா, டெஸ்ட் இருக்கு, டாஸ்க் இருக்கு. நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டாஸ்க் குள்ள போயிட்டு vi main.yaml இந்த ஃபைலை ஓபன் பண்ணலாம். இன்சர்ட் மோட்ல இந்த ஃபைல்ல நம்ம இப்ப என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா அப்பாச்சி இன்ஸ்டால் பண்றதுக்கான ஃபைலை காப்பி பண்ணி வைக்க போறோம். எக்ஸாம்பிள், சோ நான் என்ன பண்றேன், ஆன்சிபிள்ல சோ அப்பாச்சி இன்ஸ்டால் பண்றதுக்கான இது தானே. ஓகேவா, அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணுவீங்க, ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அடுத்து என்ன பண்ணுவீங்க, index.html ஒரு ஃபைலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவீங்க. அப்ப நான் என்ன பண்றேன்னா இதை அப்படியே காப்பி பண்ணி மெஷின்ல போயிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, சோ அலைன்மெண்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கரெக்டா, ஓகே. இப்போ என்ன பண்ணிட்டேன், அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஃபைலை காப்பி பண்ணி போட்டுட்டேன், எஸ்கேப். ஓகே, என்ன பண்ணியாச்சுன்னா அப்பாச்சி இன்ஸ்டால் பண்றதுக்கான டாஸ்கா ஒரு ஃபோல்டரை வச்சுட்டேன். ஓகே, ஒரு ஃபோல்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ index.html ஃபைல் இருக்கா, இல்ல. அப்ப நான் என்ன பண்ணணும், index.html ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணணும். எங்க ஃபைல் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபைல்ஸ்ல போயிட்டு index.html வைக்கலாம். என்ன பண்ணலாம், டாஸ்க்ல டாஸ்க வச்சுட்டேன். இப்போ ஃபைல்ஸ்ல போயிட்டு index.html ஃபைலை கொண்டு போய் அங்க வைக்க போறேன். எப்படி வைக்கலாம், cd டபுள் டாட் ஒரு ஸ்டெப் பேக் வந்துட்டு நான் இப்ப ஃபைல்ஸ்குள்ள போறேன். போயிட்டு என்ன பண்றேன்னா vi index.html அப்படின்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி இன்சர்ட் மோட்ல this is my sample அப்படின்னு கொடுத்துட்டு எஸ்கேப் ஷிஃப்ட் கோலன் WQ எக்ஸ்க்ளமேட்டரி வெளில வந்துடுறேன். ஓகேவா, இப்போ நான் வந்து அப்பாச்சிக்கு மட்டும் தான் பண்றேன். இது வந்து நீங்க வேற எதுக்கு வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணியாச்சுன்னா index.html ஒரு ஃபைலை கொண்டு போய் அங்க வச்சாச்சு. மொத்தமா இந்த இதுல இருந்து வெளில வந்துடலாம். அந்த அப்பாச்சில இருந்து வெளில வந்துட்டு இப்போ vi roles.yaml அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். இந்த ஃபைல்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ என்னோட ஹோஸ்ட் யாரு அப்படிங்கறத கொடுக்குறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி உங்களோட என்ன பண்றீங்க, இந்த ரோல்ஸ்ல ஆட் பண்றீங்க. ஓகேவா, சோ ஹோஸ்ட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆல் கொடுத்தா எல்லா மெஷின், இப்போ அந்த இடத்துல கிரீன்ஸ் அப்படின்னு கொடுத்தனா அந்த பர்டிகுலர் மெஷின் மட்டும். ஆனா இங்க நான் டாஸ்க்னு கொடுக்க போறது இல்ல. டாஸ்க்னு கொடுத்தாதான் என்ன பண்ணுவீங்க, ஒரு டாஸ்கா கொடுக்கணும். அப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்றேன், ரோல்ஸ் அப்படிங்கறத ஆட் பண்றேன். அப்ப இந்த ரோல்ஸ்ல நான் என்ன பண்றேன், ஐஃபன் அப்பாச்சி அப்படின்னு கால் பண்றேன். இப்ப என்ன நடக்கும், ரோல்ஸ்ல அப்பாச்சின்னு மட்டும் கொடுத்துட்டேன். ஓகேவா, இப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு பெரிய டாஸ்க் இருக்கு. அந்த டாஸ்க ஒரு தடவையும் என்னால எழுத முடியாது. அப்ப பிளே புக்கையும் உங்களால ரீயூஸ் பண்ண முடியாது. பிளே புக்கை ரீயூஸ் பண்ண முடியாது. அப்ப என்னால திருப்பி இந்த டாஸ்கை எழுத முடியாது. அப்ப ஒரு தடவை எழுதின டாஸ்க தூக்கி இந்த மாதிரி ரோல்ஸ்ல போட்டு வச்சிருவேன். ஓகேவா, இந்த மாதிரி நான் போட்டு வச்சுட்டு நான் திருப்பி நான் என்ன பண்ணணும்னா ஒரு மிஷினுக்கு ஏதாவது ஒரு மிஷின், இப்ப நான் கிரீன்ஸ் எடுத்திருக்கேன், உங்ககிட்ட ரியல் டைம்ல நிறைய மிஷின் இருக்கும். அப்ப எல்லா மிஷின்லயும் நான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணலாம். vi roles.yaml அப்படின்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு அதுல எந்த மிஷின்ல இன்ஸ்டால் ஆகணுமோ அந்த மிஷினை மென்ஷன் பண்ணிட்டு என்ன இன்ஸ்டால் பண்ணணும். இப்ப எனக்கு அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணா அப்பாச்சி, இதுவே நான் ஐஃபன் ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணா ஜாவாவும் எனக்கு இன்ஸ்டால் ஆகும்.
அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த ரோல்ஸ்ல இருக்கிற ஃபைலை எடுத்து அதை ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் ஒரு தடவை என்ன பண்ண தேவையில்ல, என் டாஸ்க் உட்காந்து எழுதி ரன் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி நான் ஃபோல்டர் போட்டு வச்சிட்டேன்னா எந்த மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணணும், எந்த ரோலை எடுத்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மிஷினுக்கு அந்த ரோல் இன்ஸ்டால் ஆயிடும். ஓகேவா? சோ எஸ்கேப். என்ன பண்றேன், இந்த பிளே புக்கை ரன் பண்ணணும். எப்படி ரன் பண்ணலாம்? சோ சேம் தான், பிளே புக்கை ரன் பண்ற அதே கமாண்ட் தான். பட் இந்த இடத்துல என்ன கொடுப்பேன், roles டாட் YAML அப்படின்னு கொடுப்பேன். என்டர். என்ன ஆகுது, அப்பாச்சி இன்ஸ்டால் ஆகி ஸ்டார்ட் ஆகி ஃபைலை சேஞ்ச் பண்ணிச்சு. கரெக்டா? நான் இப்ப என்ன பண்ண தேவையில்லைன்னா டாஸ்க் உட்காந்து எழுத தேவையில்லை. ஆல்ரெடி எழுதின டாஸ்க் எல்லாத்தையும் ஃபோல்டர்ல போட்டுட்டேன்னா அந்த ஃபோல்டரை மட்டும் நான் கால் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடும். சோ இதுக்காக யூஸ் பண்றதுதான் ரோல்ஸ். ஓகேவா? கிளியரா? ரோல்ஸ் கிளியரா இருக்கா? ஓகே, டன். சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வால்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா வால்ட் அப்படிங்கறத பார்க்க போறோம். வால்ட்னா என்னன்னா நம்ம ஃபைலை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் வால்ட். ஃபைலை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நீங்க யூஸ் பண்ற கான்செப்ட் வால்ட். அப்போ ஃபைலை ப்ரொடெக்ட் பண்றதுன்னா ஃபைலை யாரும் பார்க்க கூடாது, என்னோட பிளே புக்ல இருக்கிற கண்டென்ட்டை யாரும் பார்க்க கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கமாண்டை யூஸ் பண்ணலாம். ansible -vault. ஐ மீன் ஏதாவது ஒரு ஃபைல் எடுத்துக்கோங்க, வால்ட்னு எடுத்துக்கிட்டு என்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஃபைலை என்கிரிப்ட் பண்ண போறீங்களோ அந்த நேம் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், ஃபைல் என்கிரிப்ட் ஆகும். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த கமாண்ட் அப்படியே காப்பி பண்ணி என்னோட மிஷின்ல ரன் பண்ணலாம். ஓகேவா? ஆனா நான் YAML-க்கு YML கொடுத்திருக்கேன். ansible -vault encrypt tomcat.yaml அப்படின்னு கொடுத்தா என்ன கேக்குது, பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லுது. admin 123 பாஸ்வேர்ட், admin 123 பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டேன். என்ன ஆயிடுச்சு, என்கிரிப்ஷன் சக்சஸ்ஃபுல்லி. இப்போ என்னோட tomcat.yaml ஃபைல் ஓபன் பண்ணனா என்ன ஆயிடுச்சு, என்கிரிப்ட் ஆயிடுச்சு. கரெக்டா? மொத்தமா என் ஃபைல் என்கிரிப்ட் ஆயிடுச்சு. இல்ல நான் இதை டிகிரிப்ட் பண்ணணும், இப்போ ஃபைல் உள்ள போய் பார்க்கணும் அப்படின்னா சோ இங்க இருக்கிற கமெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா சோ இப்போ வந்து என்னோட இப்போ இந்த பிளே புக் ரன் பண்ணுங்களா, நார்மலா இப்போ என்கிரிப்ட் ஆன ஃபைலை என்ன பண்ண முடியாது, ரன் பண்ண முடியாது. இப்போ நான் என்ன பண்றேன், tomcat.yml இப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்தேன்னா இப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்களேன், attempting to decrypt பண்ணா என்ன பண்ண முடியும், ரன் பண்ண முடியும் காட்டுது. பட் ஆனா டிகிரிப்ட் பண்ணாமலே நான் ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த கமாண்ட பாஸ் பண்ணுவேன். அதே tomcat.yaml தான், ஆனா அது பக்கத்துல என்ன இது பண்ற, -ask -vault -pass அப்படின்னு கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன் அப்படின்னா அதே கமாண்ட்ல -ask -vault -pass அப்படின்னு கொடுத்தேன்னா பாஸ்வேர்ட் கேக்குதா, admin 123 என்ன ஆக ஆரம்பிக்கும், ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் இது இக்னோர் பண்ணும். நம்ம இக்னோர் எரர்ஸ் கொடுத்தோம்ல, அதனால இந்த ஸ்டேஜஸ் இக்னோர் பண்ணுது. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சோ நீங்க வியூ பண்ணணும் ஃபைல அப்படின்னா வியூ, என்கிரிப்ட் பதில் வியூ. இல்ல ஃபைல எடிட் பண்ணனும்னா எடிட். இல்ல நீங்க உங்க பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணனும்னா என்ன கொடுப்பீங்க, ரீகீ. டிகிரிப்ட் பண்ணனும்னா டிகிரிப்ட் அப்படின்னு கொடுக்கலாம். அந்த இடத்துல மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ansible -vault பக்கத்துல நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி அது இருக்காது. சோ அதுக்காக யூஸ் பண்றது வால்ட் கமாண்ட். அதான் டிகிரிப்ட் பண்ணிடலாமே, டோட்டலாவே டிகிரிப்ட் பண்ணிடலாம். இந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டிகிரிப்ட் ஆயிடும் ஃபைல். டிகிரிப்ட் பண்ணீங்க அப்படின்னா admin 123 எரர் தான் வரும். ஏன்னா நம்ம கிட்ட YML தான் ஃபைல் இருக்கு. admin 123 decryption successfully. அப்போ cat tomcat.yaml என்னோட ஃபைல். ஓகேவா? சோ இப்படிதான் நம்ம அதை ரன் பண்ணணும். ஓகே, சோ கிளியரா இது வரையும்? அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ansible ஓவர், பட் இருந்தாலும் இது எல்லாத்தையுமே நான் ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன்.
ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல அந்த எரர் மட்டும் என்ன நான் ஃபைன் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். என்கிட்ட ஆல்ரெடி Ansible 3rd வீடியோ இருக்கு. அதையும் நான் சென்ட் பண்றேன். ஜஸ்ட் அதையும் பாத்துக்கோங்க. அதுல வந்து எரர் இல்லாம வந்திருக்கும். அதையும் பாத்துக்கோங்க. இதையும் நீங்க பாருங்க. ஓகே. சோ ரெக்கார்டிங்க ஸ்டாப் பண்ணலாம்.